ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் நாங்கள் 40 சைஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் வெட்டினதை எப்படி தைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல கழுத்து பீஸ் க்ராஸ் பீஸ் வெட்டினதை அப்படியே வி ஷேப்பில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறணும். அடுத்தது கையை மடித்து நாங்கள் அந்த அரேஞ்ச் விட்டதை மடித்து அது மேலாலேயே ஒரு தையல் போட்டுக்கிறணும். அதே மாதிரி மற்ற பக்க கையையும் மடித்து அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறணும். சரியான வளம் அந்த முன்பக்கம் உள்ள பின் பக்கம் இது அந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்கிற பக்கம் பார்த்து மடிச்சுக்கிறணும் சரியான பக்கத்தை. அடுத்து பின்பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நான் சின்ன சின்ன ஜாயிண்ட்டாக போட்டிருக்கிறேன். நீங்கள் முழு துணி இருந்துச்சுன்னா அந்த முழு துணியை வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு பீஸ் ஒன்று கொடுத்து தைச்சோன்னு சொன்னால் இது லைனிங் இல்லாத ப்ளவுஸ் தானே, அப்போ சுருங்காது. அதனால ஒரு பீஸ் துணி கொடுத்து மேலால் அடிச்சிட்டு அதை திருப்பி உள் பக்கத்தால் திருப்பி மடித்து தையல் ஒன்று போட்டுக்கிறணும். அடுத்தது அந்த முன்பக்க டாட் பிடிக்கிறது. சரியாக நாங்கள் மார்க் பண்ண மாதிரி கீழே ரெண்டையும் சேமாக வச்சுட்டு அந்த டாட் பெரிய டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் இதுலேயும் சேம் மெத்தடு தான். முன்பக்கமும் பின்பக்கமும் சரியாக பார்த்துட்டு ரெண்டுமே அந்த ஒரே சைடுக்கு வர்ற மாதிரி ரெண்டையும் ஒரே பக்கத்துக்கு பிடிச்சிடாம ஆப்போசிட் சைட்டுக்கு வச்சு பிடிக்கணும். அதே மாதிரி நேர் டாட் முன்பக்கம் ஓப்பன் பக்கம் உள்ள டாட்டையும் பிடிச்சிக்கிறணும். இப்போ நாங்கள் அதுலேயே ஊசியை வச்சுட்டு நான் எடுக்காமல் எடுத்தோன்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக டக்குன்னு தைச்சிடலாம். ஒவ்வொரு நேரம் கட் பண்ணி தைக்க தேவையில்லை. அதனால தான் பாருங்கள் அதுலேயே வச்சுட்டு தைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ மற்ற டாட்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த பட்டி பீஸை எடுத்து மேலே முன்பக்கம் அந்த ரெண்டு ஷேப்பையும் ஒன்றா வச்சு இந்த டாட் வர்ற நேரம் அதை மேலால் தூக்கிக்கிறணும். இல்லாட்டி அது சேர்ந்து பிடிப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பட்டிட வளைவு இருக்குது, அந்த வளைவுக்கு மேல் தூண்டை வச்சுட்டு அந்த டாட் வர்ற நேரம் மட்டும் தூக்கிட்டு தைக்கணும். இப்போ முன்பக்கம் ஓப்பன் பீஸ் ரெண்டு துணியை ரெட்டையாக மடிச்சிட்டு அதை மேலால் தையல் போடணும். தையல் போட்டுட்டு உள் பக்கம் திருப்பி விட்டுறணும். மேலேருந்து தைச்சி உள் பக்கம் வந்த பிறகு மடித்து தைச்சிடணும் உள் பக்கம். இது உக்ஸ் வைக்கிறதுக்கு கொக்கி பட்டி. அடுத்தது அந்த கொக்கியை மாற்றுறதுக்கான லூப் வச்ச மாதிரி லூப்பே இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வாங்கி அதிலே தைச்சிடலாம். இல்லை நாங்கள் துணியில் தைக்கணும்னு சொன்னால் உள்பக்கம் அந்த ப்ளவுஸோட உள்பக்கம் துணியை வச்சுட்டு இந்த பட்டி வெளியே வர்ற மாதிரி செய்யணும். பார்த்துக்கிறோங்க. அப்படியே அதை மேலால் அடிச்சுட்டு உள்பக்கம் திருப்பிட்டு மேலே விட்டுருங்க. கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு கீழேருந்து தையல் போடணும். கீழேருந்து தையல் போட்டு வி ஷேப்புக்கு அப்படியே மெஷினை எடுக்காமலே 5 உக்ஸ் வர மேலே ஒரு உக்ஸ் போக 4 உக்ஸ்க்கு வி ஷேப்பில் அப்படியே பட்டி மாதிரி மெஷினாலேயே அந்த ஊசியை எடுக்காமலேயே போட்டுட்டு அது வி ஷேப்பில் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த கையை நாங்கள் மார்க் பண்ணணும். 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. மற்றபடி உடம்புக்கு 2 பக்கம் சிசர் கட் போட்டிருக்கோம். அதை சரியாக சேமாக பிடிச்சிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரையும் சரியாக வந்துடும். மேலேருந்து கீழே இடுப்பு வரையும் அது சரியாக வந்துடும். நீங்கள் அந்த லெவல் பண்ணிக்கிறங்க. 2 துணியையும் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுறணும். அப்படி சிசர் கட் தெரியலைன்னு சொன்னால் மேலேருந்து நாங்கள் 40க்கு 10 4ஆல் டிவைட் பண்ண அந்த 2 பாருங்கள் சேமாக அந்த இது தையல் ஒன்றா தெரியும். 40 அளவுக்கு 10 கீழே இடுப்புக்கு 9 வச்சு மார்க் பண்ணுங்க. இப்போ நாங்கள் கழுத்து பீஸ் இந்த கழுத்து க்ராஸ் பீஸை எல்லாத்தையும் அப்படியே மேலால் கழுத்து டபுளாக மடித்து தைச்சிட்டு கழுத்து மேலாலே வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வரணும் 1/4 இன்ச்சுக்கு.
சுற்றி வர 1/4 இன்ச்சுக்கு இழுக்க வேணாம். இழுத்துட்டா கழுத்து ரொம்ப பெருசாயிரும். இந்த க்ரோஸ் பீஸ் மேலே வைக்கிற துணியை வேணால் இழுக்கலாம். கீழே உள்ள ப்ளவுஸ் உடம்போட துணியை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தா அது ரொம்ப கழுத்து பெருசாயிரும். மெதுவாக இந்த மேலே உள்ள க்ரோஸ் பீஸ் துணியை மட்டும் இழுத்து லெவல் பண்ணிவிட்டு மேலாலேயே ஒரு தையல் போட்டுக்கிறணும். தைச்சி முடிச்சுட்டு அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இந்த எட்ஜுகளை வெட்டி விட்டுட்டு திரும்ப அது படிமான தையல்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அதை வந்து அமுக்கு தையல்னு சொல்கிறது. அந்த கழுத்துக்கு மேலாலே திருப்பிட்டு ஒரு தையல் ஒன்று அப்படி போட்டு நீட்டமாக போட்டுட்டா அது வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே எலும்பாத மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் அந்த க்ரோஸ் பக்கம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நாங்கள் ஒக்ஸ் பிடிக்கணும். இந்த கழுத்துக்கும் எம்மிங் பண்ணணும். அது சுற்றி வர கைத்தையல் போட்டுக்கிறோங்க. இந்த பாருங்கள், தைச்சி முடித்த உடனே இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.